டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ஹரிஷ் கல்யாண் ஹிந்தி படமான கல்லி பாய் படத்தோடைய தமிழ் ரீமேக்ல நடிச்சாரு. அந்த படம் என்ன ஆச்சுன்னு மத்திஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் நடித்து கொண்டிருக்கின்ற எந்த படம் கல்லி பாய் படத்தினுடைய ரீமேக் அப்படின்றத பற்றி தெளிவாக உங்கள் கேள்வியில் நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா தானே என்னால் சரியான பதிலை சொல்ல முடியும். நடிகை KR ரங்கம்மா தமிழில் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிகை KR ரங்கம்மா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட பல மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. பொதுவாக மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே மற்ற சிங்கர்ஸுக்கு சான்ஸ் தராமல் எல்லா பாடல்களையும் அவங்களே பாடிக்கிறாங்க. இது குறித்து உங்கள் பார்வை என்னன்னு சரவணன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள இசையமைப்பாளர்கள் பிற பாடகர்கள் பாடகிகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காமையே அத்தனை பாடகர்களும் பாடகிகளும் பாடிக்கிட்டு இருக்காங்க. பாக்யராஜ் அவர்களுடைய அசிஸ்டண்டான இளமுருகன் படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரா? அவருடைய இன்டர்வியூ நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாமான்னு அடையார்லேருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. பாக்யராஜுடைய உதவியாளரான இளமுருகன் எந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்கியதாக தெரியல. இப்போ அவர் நம்முடைய இல்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய சோகம். ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருது விழா மூலிமா நீங்கள் கற்றுக்கிட்டது என்னன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருது வழங்குகிற விழாவை நடத்தியதன் மூலம் பல மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது என்னால் மறக்க முடியாத ஒன்று. சில படங்கள் ரிலீஸ் ஆன நாளே நாளில் சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க. இதுவும் ஒரு வகையில் ப்ரொமோஷன் தானேன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் 4 நாட்கள் கூட எந்த தயாரிப்பாளரும் காத்து கொண்டிருப்பதில்லை அப்படின்றது தான் உண்மை. படம் வெளியான மறுநாள் அல்லது அதுக்கு மறுநாளே சக்ஸஸ் மீட்டை நடத்திடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷனாக தான் நான் பார்க்குறேன். நடிகர் சிம்புவோட சிலம்பாட்டம் படம் ரீரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வருது. இது உண்மை தகவலான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வருகின்ற பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சிம்பு நடித்துள்ள சிலம்பாட்டம் திரைப்படம் வெளிவர இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ராஜா சாப் படத்தோடைய படுதோல்விக்கு காரணம் பிரபாஸோடைய நடிப்பா இல்லை இயக்குனரோட மட்டமான படைப்பாற்றலான அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ராஜா சாஹிப் படத்தினுடைய தோல்விக்கு பிரபாஸுடைய நடிப்பு சரியாக இல்லாதது காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு படத்தினுடைய திரைக்கதை ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை ஈடு செய்யாமல் போகும்போது தான் அந்த படம் தோல்வியடைகிறது. ஒரு நடிகருடைய மட்டமான நடிப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலே ஒரு திரைப்படம் தோல்வியடைய வாய்ப்பில்லை. 37 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரஜினி படம் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன படம், ஏன் அந்த படம் இவ்வளோ வருஷமாக ரிலீஸ் ஆகலைன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஹம்மே ஷாகன்ஷா கோன் என்ற திரைப்படம் தானது. ஒரு சில பொருளாதார பிரச்சனைகள் காரணமாகத்தான் அந்த படம் இவ்வளோ நாட்களாக வெளியாகாமல் இருந்தது. உயிர், சிந்து சமவெளி, மிருகம் போன்ற சர்ச்சைக்குரிய படங்களை கொடுத்த டைரக்டர் சாமி அடுத்து வேறு ஏதாவது படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. உயிர், சிந்து சமவெளி, மிருகம் போன்ற படங்களை இயக்கிய சாமி இப்போ எந்த ஒரு படத்தையும் இயக்குவதாக தெரியல. வீட்டில் விசேஷங்க, மஞ்சு விரட்டு போன்ற படங்களில் ஹீரோயினாக நடித்த மோகனா ஏன் அதுக்கப்புறம் எந்த படங்களும் நடிக்கலன்னு சவுந்தர் நாமக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. வீட்டில் விசேஷங்க மோகனா மாதிரி பல 100 நடிகைகள் ஒரு திரைப்படங்களுக்கு முன்னால் திரைப்படங்களை தொடர்ந்து நடிப்பதில்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு சில நடிகைகளை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வரதில்லை. ஒரு சில நடிகைகளை பொறுத்தவரைக்கும் அவங்க எதிர்பார்க்கின்ற வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஒரு சில நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது. இப்படி பல காரணங்கள் காரணமாக தான் பல நடிகர்களால் தொடர்ந்து இந்த சினிமா உலகத்திலே நீடிக்க முடியவில்லை. ஓட்டர்ஸோட ரைட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஓட்டு போடணுங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவாக சொல்கிறதுக்காக ஒரு தேர்தல் அதிகாரியோட சோஷியல் டாக்கிஸில் ஒரு இன்டர்வியூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அஜய் கோவையிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது நல்ல ஒரு யோசனை. நிச்சயமாக தேர்தல் அதிகாரியுடன் ஒரு நேர்காணல் நடத்த முயற்சி பண்ணுறேன். தமிழ் படங்களில் 1000 படங்களுக்கு மேலே நடித்த ஸ்டண்ட் கலைஞர் யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா நோட்டில் ஹிந்தி படங்களில் கூட 1000 திரைப்படங்களுக்கு மேல் பணியாற்றிய ஸ்டண்ட் கலைஞர் யாரும் இருப்பதாக தெரியல. கூலி படத்தில் நாகார்ஜுனாவோட மகனாக நடித்தவரும் தலைவர் தம்பி தலைமையில் படத்துடைய ப்ரொடியூசரும் ஒரே நபரான ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தை நடித்த அந்த நடிகருடைய பெயர் கண்ணா ரவி. டிடிடி படத்தினுடைய தயாரிப்பாளருடைய பெயர் கண்ணன் ரவி. கண்ணன் ரவியை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் நடிப்பதற்கான முகவிட்டு அவருக்கு அமைந்திருந்தாலும் படங்கள் நடிக்க அவருக்கு ஆர்வம் இருப்பதாக தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நரன்குமாரசாமி படுதோல்வியை சந்திச்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் உச்ச நட்சத்திரங்களோட படம் பண்ணுவாரான்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வாபாதேரை படத்தினுடைய மிக மோசமான தோல்வி காரணமாக இப்போது முதல் வரிசையில் இருக்கிற நடிகர் நலன்குமாரசாமியோடு கை கோர்க்க யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரஜினிகாந்த் 173 படத்துடைய டைட்டில் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு படத்தினுடைய டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்லாம் கூட எப்படி யோசித்து பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? 16 வயதிலே படம் எடுக்கும்போது ஸ்ரீதேவிக்கு 14-15 வயசு கூட இருக்காதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த நேரத்தில் சட்டம் எப்படி அதை அனுமதிச்சதுன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 16 வயதிலே போன்ற படங்களை தயாரிக்கும் போது அந்த படத்தினுடைய கதாநாயகி இன்ன வயது தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அவங்க படங்களில் இறந்து போகிற மாதிரி காட்சி வந்ததுமே கோயம்புத்தூரில் சில பேர் இறந்து போனதாக தகவல் படித்தேன். இது உண்மை தகவலான சிபி கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எந்த செய்தித்தாளில் அல்லது எந்த பத்திரிகையில் அது மாதிரி செய்திகளெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு செய்தியும் நான் கேள்விப்பட்டதில்லை.
ரஜினிக்கு படையப்பா, விஜய்க்கு கில்லி, அஜித்துக்கு மங்காத்தா, அந்த மாதிரி கமலுக்கு எந்த படம் நல்ல ரீரிலீஸ் படமாக அமையும்னு தோரணமலையிலேருந்து ராமன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய மைக்கேல் மதன காமராஜன் படத்தை மறுவெளியீடு செய்தால் நிச்சயமாக வசூல் ரீதியாக பெரிய சாதனையை அந்த படம் படைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்று ஒரு தகவல். மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே அவர் நடிக்கின்ற படங்களுடைய பாடல்கள் எல்லாம் முதல்ல அவருக்கு போட்டு காட்டிவிட்டு அவர் ஓகே சொன்னதுக்கு பிறகு தான் அந்த பாடல்களையே பதிவு செய்வார்கள். ஆனால் ஸ்ரீதர் இயக்கத்திலே எம்ஜிஆர் நடித்த மீனவ நண்பன் படத்தை பொறுத்த வரைக்கும் இது வேறு மாதிரியாக நடந்தது. ஸ்ரீதர் முதல்ல பாட்டை ஓகே பண்ணுவார், அதுக்கு பின்னால் எம்ஜிஆருக்கு அந்த பாடலை அனுப்பி வைப்பார். எம்ஜிஆரும் அந்த பாடலை கேட்டுவிட்டு மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்வார். இதுதான் 3 பாடல்களுக்கு அந்த படத்தில் நடந்தது. 4வது பாடலிலே அப்படி ஒரு சிக்கல் வரும் என்று ஸ்ரீதரை எதிர்பார்க்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். பாடலை பதிவு செய்ததற்கு பின்னாலே எம்ஜிஆர் கேட்பதற்காக அந்த பாடலை அவருக்கு அனுப்பி வைத்தார் ஸ்ரீதர். பாடலை கேட்ட எம்ஜிஆர், பாட்டு நல்லா இல்லை, எம்எஸ் விஸ்வநாதன் வேற ஒரு டியூன் போட சொல்லுங்கள், அதுக்கு பின்னாலே பாடலை பதிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். அதை கேட்ட ஸ்ரீதர் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பாடல் அவ்வளவு அற்புதமாக அமைந்திருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த பாட்டை அவ்வளவு அழகாக பாடியிருந்தார். பாடல் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தாலும் எம்ஜிஆருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாடலை பயன்படுத்த முடியாது இல்லையா? அதனால் மறுநாள் அந்த பாடலுடைய கம்போசிங் நடைபெற்றது. அப்போ ஸ்ரீதரை வரும்போது எம்எஸ் விஸ்வநாதன் அழைத்தார். பாட்டோட டியூனை நீங்கள் போட போகிறீங்க, எம்ஜிஆர் பாட்டை ஓகே பண்ண போகிறார், இதுக்கு நடுவில் நான் எதற்கு என்று சொல்லிவிட்டு அந்த கம்போசிங்க்கு வர மறுத்து விட்டார் ஸ்ரீதர். அதற்கு பின்னால் எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு டியூன் போட்டார். அந்த டியூன் எம்ஜிஆருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எம்ஜிஆர் அந்த டியூனை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அந்த பாடலை பதிவு செய்வதற்கான நாளும் குறிக்கப்பட்டது. அந்த பாடல் பதிவு தினத்தன்று காலையிலே எம்ஜிஆரை சந்தித்தார் ஸ்ரீதர். இன்றைக்கி மத்தியானம் பாட்டு ரெக்கார்டிங் இருக்கா என்று ஸ்ரீதரிடம் எம்ஜிஆர் கேட்டபோது ஆமாம் என்ற பதில் அவரிடமிருந்து வந்தது. பாட்டோட டியூனை கேட்டிங்களா, நல்லா இருக்கா என்று எம்ஜிஆர் ஸ்ரீதரை கேட்டபோது, பாட்டு நல்லா இல்லை, எனக்கு அந்த டியூன் கொஞ்சம் கூட பிடிக்கல என்று எம்ஜிஆருடைய முகத்துக்கு நேராக சொன்னார் ஸ்ரீதர். பாட்டோட டியூன் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் அதை பதிவு செய்யணும், ரெக்கார்டிங்கை கேன்சல் செஞ்சுருங்க என்று எம்ஜிஆர் சொன்னபோது ஸ்ரீதர் அதை எளிதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள் என்றார் அவரிடம். இப்படியே 2 பேருக்கிடையே வாக்குவாதம் நீடிக்க, நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணிங்கள்ல அந்த பாடலையும் கொண்டு வாங்க, இந்த டியூனையும் போட்டு பார்ப்போம், எது நல்லா இருக்கோ அதை வச்சுக்குவோம் என்றார் எம்ஜிஆர். இப்போ அந்த பாட்டு எம்ஜிஆர் கேட்பதற்காக மறுநாள் அவருக்கு அனுப்பப்பட்டது. 2 பாட்டையும் கேட்ட எம்ஜிஆர், முதல்ல நீங்கள் பதிவு பண்ண பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே, எப்படி நான் அதை வேண்டான்னு சொன்னேன்னே தெரியலையே என்று ஸ்ரீதரிடம் சொன்னார். அதற்கு பின்னால் முதல்ல ஸ்ரீதர் எந்த பாட்டை ஓகே பண்ணாரோ அந்த பாட்டு தான் அந்த படத்திலே இடம்பெற்றது. அப்படி அந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்தால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்ரீதருடைய அந்த நேர்மை. தனக்கு பிடிக்கல அப்படின்றத எம்ஜிஆர்கிட்ட நேருக்கு நேராக சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. அதன் காரணமாக தான் எம்ஜிஆருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தனக்கென அவருக்கு ஒரு கருத்து இருந்தாலும் அதை எதிர்க்கின்றவர்கள் தங்களுடைய வாதத்தை மிகச் சரியான முறையிலே அவர்கிட்ட வச்சாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் அவரிடம் இருந்தது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.